ஏற்கனவே டிவிகேவை பார்த்து டிஎம்கே செம பயத்தில் இருக்காங்கன்னு பொலிட்டிக்கல் சர்க்கிளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே இப்போ ஒரு புது கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டை பார்த்து அப்புறம் டிஎம்கேவோட பயம் இன்னும் உச்சகட்டத்திலே போயிடுச்சு. அது என்ன சர்வே, அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். தேர்தல் நெருங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப ஹீட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சிச்சுவேஷனில் பல இடத்துல ஓட்டர்ஸ்க்கு சில பொருட்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கிய ரீசன் என்னென்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி ஓட்டர்ஸ்க்கு எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால தான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் தான் இப்போ ஒரு சர்வே ரிசல்ட் வெளியே வந்திருக்கு. இந்த சர்வேயை எடுத்தது லோயலா காலேஜ் ஃபார்மர் ஸ்டூடெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த சர்வேல கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டோட சிஎம் யார்? இந்த கேள்விக்கு வந்த ரெஸ்பான்ஸை பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தெரிய வருது. நிறைய பேர் முக ஸ்டாலினும் விஜயும் தான், இந்த ரெண்டு பேரோட பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான மீனிங் என்னென்னா, இந்த சர்வே படி பார்த்தா இந்த ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான் இவங்கெல்லாம் வராங்க. அதே சர்வேல சிட்டி ஏரியாவில் யாருக்கு சப்போர்ட் அதிகம்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான ரிசல்ட் டிஎம்கே 24.77%, டிவிகே 23.46%, ஏஐஏடிஎம்கே 20.55%, நாம் தமிழர் 6.7%. இதில் பார்த்தா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் 1% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த சர்வேவோட ஓவரால் ரிசல்ட்டை பார்த்தா டிவிகே 19.20% ஓட் பேங்க் வச்சுருக்காங்க, டிஎம்கே 17.7% மட்டும்தான், ஏஐஏடிஎம்கே 15.32% சொல்லப்படுது. அதை பேஸ் பண்ணி பார்த்தா டிவிகேக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கலாம்னு இந்த சர்வே சஜஸ்ட் பண்ணுது. இந்த ரிசல்ட் வெளியே வந்த அப்புறம் டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. நிறைய கிரிட்டிசைஸும் கான்ட்ரவர்சிஸும் அப்புறம் இவங்களுக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனால் வேறு பக்கம் பார்த்தா டிஎம்கே சைடில் கொஞ்சம் டென்ஷனாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பயம் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்னும் எப்படி சேஞ்ச் ஆகும், இந்த சர்வே ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுமா, இல்லைனா எலெக்ஷன் டைமில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வருமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது போல் இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.